கல்வாரி சிலுவையில் நடந்தது என்று சொல்லி அப்படியாக இவர் சொல்லுகிறார். இதில் அந்த மீட்புன்ற வார்த்தையே அவர் மனசில் இருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் மத்தியில் இந்த மீட்புன்ற வார்த்தை ரொம்ப பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா கின்ஸ்மன் ரெடிமர் என்கிற ஒரு கான்செப்ட் அவங்ககிட்ட இருந்து. கின்ஸ்மன் ரெடிமர்னா உறவுக்கார மீட்பர். அதாவது ஒருத்தன் அடிமைப்பட்டு போயிட்டான், தரித்திரனாகி தன்னையே விற்று போட்டான் அடிமையாக. அப்புறம் அதுலேருந்து மீளவே முடியாமல் பல வருஷமாக சிக்கிட்டு இருக்கிறான்னா, அவனுடைய நெருங்கிய உறவினன் யாருன்னு பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் பணம் வசதி இருந்ததுன்னா அவன் இவனை மீட்க வேண்டும் என்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்தது. இவனை மீட் ஆகணும். அவன் சொந்தக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, இவன் அந்த நிலையிலேருந்து மீட்க வேண்டும். அதே போல் ஒரு சொந்தக்காரன் புருஷன் செத்து போகிறான், அந்த மனைவிக்கு பிள்ளையே இல்லைன்னா சந்தானம் கொடுக்கும்படியாக திருமணம் செய்து சந்தானம் கொடுத்து அதன் மூலமாக அவனுடைய சொத்தெல்லாம் எங்கேயும் போயிடாதபடிக்கு பாதுகாத்து இதெல்லாம் பண்ண வேணும்னு சொல்லி இப்படி இந்த கின்ஸ்மன் ரெடிமர்ன்ற கான்செப்ட் அங்கே இருந்தது. அதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் நிறைய பேர் கவனிக்காமல் இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் விவரம் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான இது ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம் கின்ஸ்மன் ரெடிமரில். அது என்னென்னா, ஒரு சொந்தக்காரனை இன்னொருத்தன் கொன்னுட்டா இவனுக்கு நெருங்கிய சொந்தக்காரன் எவனோ அவனுக்கு பழி தீர்க்க வேண்டிய பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது. அப்படியே இருக்குது பைபிளில், வாசித்து பாருங்க. அதாவது யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அவனை யார் ரத்தம் சிந்தி கொண்டானோ அவனை பழி தீர்க்க வேண்டிய பொறுப்பும் இவனுக்கு. அவனுக்கு யாரோ கொண்டாங்க போச்சு அப்படின்னு இருந்துட முடியாது. இவன் போய் கின்ஸ்மன் ரெடிமர்னா அதை ரெடீம் பண்ணும், அதற்கான பிராயச்சித்தத்தை இவன் செய்யணும், போய் அவனை கொல்லணும். அந்த மாதிரிலாம் இருந்தது பாருங்க. இயேசு நம்முடைய கின்ஸ்மன் ரெடிமர் ஆனார், நம்முடைய உறவுக்காரர் மீட்பராக மாறினார். எப்படி நம்ம உறவுக்காரர் ஆனார்? தேவகுமாரனாகிய அவர் நம்முடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனுஷனாக ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அந்த உலகத்துக்குள்ளே வந்து வாழ்ந்து நம்ம போல வாழ்ந்து நம்மோட ஒன்றாகி நம்ம மீட்பதற்காக இதெல்லாம் பண்ணார். பண்ணது மட்டும் இல்லை, ஹி பிகேம் அவர் அவெஞ்சர். நம்ம அழித்த சாத்தான், நம்ம கெடுத்த சாத்தான், அவனை பாதாளம் வரைக்கும் சென்று அவனை வென்று அவனை வெளியரங்க கோலமாக்கி அவன் மீது வெற்றி சிறந்தார் என்று வேதவாசனம் சொல்லுது. எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு கின்ஸ்மன் ரெடிமரா. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு என்னன்னா அவர் மைண்டில் என்ன இருக்குன்றதை யோசித்து பார்க்கணும். யூதன் அவர், யூத பாரம்பரியத்தில் நல்லா வேறுண்டுன்னவர். அவர் நினைக்கிறாரு, இயேசு என்னை மீட்டுட்டாரு, நான் விலை போயிட்டேன், அடிமையாயிட்டேன். பாருங்க.